பிள்ளைகளை உங்கள் கருத்தில் கொடுக்குறோம் தகப்பனே. ஒவ்வொரு பிள்ளைகளையும் நீங்கள் ஆசீர்வதிங்க. இந்த நாளில் கூட நாங்கள் பாடுற பாடல்களை ஆசீர்வதிங்க அப்பா. செய்தியை கூட நீங்கள் ஆசீர்வதிக்கும்படியாக ஜெபிக்கிறோம் சுவாமி. பிள்ளைகளுக்கு தேவையான பிரயோஜனமானவற்றை நீர் போதிக்கும்படியாய் அடியாளை மறைத்து இந்த நாளில் நீர் வெளிப்படும்படியாய் நாங்கள் ஜெபிக்கிறோம் அப்பா. தொடக்கம் முடிவு வரைக்கும் இந்த ஆளுகையின் கீழ் நாங்கள் ஒப்பு கொடுக்கிறோம். துதி கன மகிமை யாமம் சேர்க்கணும் மீட்பு நல்ல பிதாவே, ஆமென். நாம் தொடர்ந்து ஒரு பாடலை பாடுவோம். விந்தை கீருஸ்தே சுராஜா உந்தன் சிலுவையன் மேன்மை, உந்தன் சிலுவையன் மேன்மை. சுந்தரமிகும் இந்த பூவில் எந்த மேன்மைகள் எனக்கு இருப்பினும், திரண்ட ஆசி உயர்ந்த கல்வி செல்வாக்குகள் மிகவிருப்பினும், குருசை நோக்கி பார்க்க எனக்கு, குருசை நோக்கி பார்க்க எனக்கு உரிய பெருமை யாவும் அற்பமே, உரிய பெருமை யாவும் அற்பமே. விந்தை கீருஸ்தே சுராஜா உந்தன் சிலுவையன் மேன்மை, உந்தன் சிலுவையன் மேன்மை. குருசே ஆசிக்கெல்லாம் ஊற்றாம் வற்றாம் ஜீவநதியாம், குருசே ஆசிக்கல் ஊற்றாம் வற்றா ஜீவநதியாம். துங்கரத்த ஊற்றில் மூழ்கி, துங்கரத்த ஊற்றில் மூழ்கி தூய்மை அடைந்து மேன்மையாகினேன், தூய்மை அடைந்து மேன்மையாகினேன். விந்தை கீருஸ்தே சுராஜா உந்தன் சிலுவையன் மேன்மை, உந்தன் சிலுவையன் மேன்மை. இந்த விந்தை கண்பு கீடாய் என்ன காணிக்கை ஈந்திடுவேன், எந்த ஆரும் பொருளிடாகும், எந்த ஆரும் பொருளிடாகும். என்னை மூற்றிலும் உமக்களிக்கிறேன், என்னை மூற்றிலும் உமக்களிக்கிறேன். விந்தை கீருஸ்தே சுராஜா உந்தன் சிலுவையன் மேன்மை, உந்தன் சிலுவையன் மேன்மை. நாம் தொடர்ந்து செய்திக்காய் கடந்து செல்வோம். செய்திக்காய் நாம் ஜெபிப்போம். ஸ்தோத்திரம் தகப்பனே, துதிக்கிறோம் அப்பா. துதின் மத்தியில வாசம் செய்கிற தகப்பனே, அடியாளை மறைத்து தகப்பனே நீர் வெளிப்படும்படியாய் பிள்ளைகளோடு நீர் பேசும்படியாய் நாங்கள் ஜெபிக்கிறோம். பிரயோஜனமானவற்றை இந்த வேலையில் என்று போதிக்கும்படியாய் ஜெபிக்கிறேன். இந்த வார்த்தையானது பிள்ளைகள் ஒவ்வொருக்கும் ஆசீர்வாதமாய் நீர் மாற்றி தரும்படியாய் நாங்கள் ஜெபிக்கிறோம். துதி கன மகிமை யாமுக்கு செலுத்துறேன் மீட்பு நல்ல பிதாவே, ஆமென். இந்த நாளில் கூட கொடுக்கப்பட்ட தலைப்பின்படி நம்ம கிராஸ் அண்ட் லவ் அதை குறித்து தான் நம்ம இந்த நாளில் தியானிக்க போகிறோம். தமிழில் நீங்கள் பார்த்தீங்கன்னா சிலுவையும் அன்பும். சிலுவையும் அன்பும் நம்ம தனித்தனியாக பிரிக்க முடியாது. சிலுவைனாலே அதில் என்ன வந்துடுதுன்னா அன்பு வந்துடுது. அன்பு இல்லாமல் சிலுவை பாடு எதுவுமே இல்லை. சிலுவையை தேவனால் சகித்து கொண்டு இருந்திருக்க முடியாது. இதற்கு உதாரணமாய் நம்ம வசனத்தை பார்க்கும்போது ரோமர் 5ஆம் அதிகாரம் 8ஆம் வசனத்தில் நம்ம பார்க்கும்போது, நாம் பாவிகளாய் இருக்கையில் கிறிஸ்து நமக்காக மரித்ததினாலே தேவன் நம்மேல் வைத்த தமது அன்பை விளங்க பண்ணுகிறார் என்று சொல்லி போட்டுக்குது. எதுக்காக அவர் நம்மேல அன்பு வைத்தார்? ஏன்னா நம்ம பாவிகளாக இருந்தோம். அது மாத்திரம் இல்லை, ஆதாம் பாவம் செய்து தேவ மகிமை அற்றவனாகி ஆண்டவருக்கும் தேவனுக்குள்ள உறவு அந்த இடத்துல துண்டிக்கப்படுது. ஏன்னா தேவன் மனிதனை எப்படி படைச்சாருன்னா அவருடைய சாயலாக படைச்சாரு. அது மாத்திரம் இல்லை,
மனிதன் மேல் மிகவும் அன்பு வைத்தார். அவனுக்காய்தான் அவர் சகலவற்றையும் படைத்தார். அவனை ஆண்டு கொள்ளுங்கள் என்று சொல்லி ஏதேன் தோட்டத்தில் அவர் வைத்தார். அப்படிப்பட்ட நிலையில அவன் பாவத்தில் விழுந்து போன போது தேவனுக்கு ஒரே கஷ்டமா போச்சு. நான் செய்த மனிதன் இப்படி பாவத்தில் விழுந்துட்டானே, நான் அவனோடு உறவாட முடியலையே, நான் என்ன பண்ணுவது என்று சொல்லி அந்த ஆதியாகமத்திலே ஒரு முடிவு எடுத்தார். எப்படியும் அவனை என்ன பண்ணோம், பாவத்திலேருந்து விடுவிக்கணும். கடைசி வரைக்கும் நான் அவன் மேலே அன்பாக இருக்கிறேன், அதை நான் அவனுக்கு வெளிப்படுத்தணும். அவனை என்னோடு சேர்க்கணும்னா இதற்கு ஒரே ஒரு வழி, என்னுடைய குமாரன் என்ன பண்ண நான் இந்த உலகத்துக்கு அனுப்பி அவங்களுக்காக அவர் சிலுவையில் மரித்து ரத்தம் சிந்தினால்தான் என்ன பண்ண முடியுமோ அந்த பாவத்திலேருந்து அவனுக்கு விடுதலை நம்ம கொடுக்க முடியும் என்று சொல்லி அந்த நாள்லேயே பிதா நினைத்து முடித்துட்டாரு. அதனால தான் இயேசு கிறிஸ்து என்ன பண்ணுறாரு, இந்த உலகத்துக்கு மனிதனாக அனுப்புகிறாரு. அதுக்கு நீங்கள் உதாரணமாக வசனத்தை நம்ம பார்த்தோம்னா யோவான் 3:16 தேவன் தம்முடைய ஒரே பேரான குமாரனை விசுவாசிக்கிறவன் எவனோ அவன் கெட்டு போகாமல் நித்திய ஜீவனை அடையும்படிக்கு அவரை தந்தல்வி இவ்வளவாய் உலகத்தில் அன்பு கூர்ந்தார். எல்லாத்துக்கும் பின்னாடி என்ன இருக்குது நீங்கள் பார்த்தீங்கன்னா அன்பு தான். அன்பு இல்லாமல் யாருமே நம்மளால மற்றவங்களுக்கு ஒரு உதவி கூட நம்மளால செய்ய முடியாது. நீங்கள் எல்லாம் ஃப்ரெண்ட்ஸாக இருக்கிறீங்க. இப்போ ஃப்ரெண்ட்ஸாக இருக்கிறவங்க என்ன பண்ணுவாங்கன்னா ஒருத்தர் ஏதோ தப்பு நம்ம பண்ணால் கூட என்ன பண்ணுவோம், ரொம்ப அவங்க மேலே அன்பு வச்சா யாராவது அவங்கள பற்றி தப்பாக சொன்னால் கூட நம்ம அவங்கள நம்ப மாட்டோம். ஏன்னா என்னுடைய ஃப்ரெண்டு அவர் என் மேலே எவ்வளோ என் மேலே அன்பு வச்சுருக்கான், எவ்வளோ பாசமாக இருக்கிறான் என் கூட அவன் சொல்லிட்டு நம்ம என்ன சொல்லுவோம், அவன் என்னை அப்படி பற்றி சொல்லியே இருக்கக்கூடாது. ஃப்ரெண்ட்ஸுக்காக சில சமயம் திட்டு கூட நம்ம வாங்கிப்போம். யாராவது கொடுத்தா பரவாயில்ல, என் ஃப்ரெண்டு தானே, அவனுக்காக நான் திட்டு வாங்கினா என்ன, என் ஃப்ரெண்டுக்காக நான் அடி வாங்கினா என்ன. ஏன்னா அந்த அளவுக்கு என்னது ஃப்ரெண்ட்ஸை நம்ம ரொம்ப நேசிக்கிறோம். அதனால் அவங்களுக்காக நம்ம என்ன வேணால் செய்வோம். அதே தான் இந்த இடத்துல தேவன் நம்ம மேலே ரொம்ப அன்பு வச்சிட்டார். அதனால் அவர் செய்த ஒரே காரியம் சிலுவையில் தன்னை ஒப்பு கொடுத்தது தான். அதே போல் நீங்கள் பார்த்தீங்கன்னா யோவான் 15:13 கூட என்னன்னா, ஒருவன் தன் சிநேகருக்காக தன் ஜீவனை கொடுக்கிற அன்பிலும் அதிகமான அன்பு ஒருத்தரும் இல்லையா. இயேசு சாமி நம்மளை சிநேகராக பார்த்தாராம். அதனால தான் என்ன பண்ணாராம், அவர் ஜீவனையே நமக்காக கொடுத்துருக்குறாரு. அவர் நம்மளை ஒரு ஃப்ரெண்ட்ஸாக பார்த்துருக்குறாரு. அதனால தான் என்ன பண்ணார், சிலுவையில் அவர் அவ்வளோ பாடுகளை ஏற்று நம்மளுக்காக அவர் சிலுவையில் ரத்தத்தை சிந்தி நம்மளை மீட்டு இந்த நாளில் அந்த சிலுவையும் அன்பு நிமித்தமாக தான் நமக்கு ஒரு பூர்ண ரட்சிப்பை கொடுத்துருக்குறாரு, பாவத்திலேருந்து விடுதலையை கொடுத்துருக்குறாரு. அவரை அடுத்ததான் நம்ம பார்த்தோம்னா அவர் என்ன சொல்கிறாருன்னா, யோவான் அதே 13:15-9 பிதா என்னில் அன்பாக இருக்கிறது போல் நானும் என்ன பண்ணுறேன், உங்களில் அன்பாக இருக்கிறேன். எல்லா இடத்துலையும் நீங்கள் பார்த்தீங்கன்னா அன்பு 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 தான். இப்போ பழைய ஏற்பாட்டில் நியாய பிரமாணம், ஆனால் புதிய ஏற்பாட்டில் நீங்கள் பார்த்தீங்கன்னா அன்பின் பிரமாணம். எல்லாவற்றிலும் சுவாமி அன்பு அன்பு தான் சொல்கிறாரு. அவர் நம்ம மேலே நிறைய அன்பு வைத்ததுனால்தான் அந்த சிலுவையில் கூட நீங்கள் பார்த்தீங்கன்னா மற்றவங்களுக்காக அவர் மன்றாடுறாரு. தன்னை இந்த சிலுவையில் ஒப்பு கொடுத்தவங்களுக்காக அவர் மன்றாடுறாரு. இப்படிப்பட்ட அன்பு இல்லைன்னா அவரால் சிலுவையில் மற்றவர்களுக்காக மன்னிக்க சொல்லி கேட்க முடியாது. நம்மளே எடுத்துங்க, நம்மளை யாராவது திட்டினா அடித்தா நம்ம விட்டுருமா, திருப்பி நம்மள என்ன பண்ணுவோம், கோவம் அவங்கள திட்டுவோம், ஏதாவது செய்யணும்னு நம்ம எதிர்பார்த்து கொண்டிருப்போம். ஆனால் ஒருத்தர் மேலே அதிகமாக நம்ம அன்பு வச்சிட்டோம்னா அவங்கள நம்மளால் திட்டவும் முடியாது, அவங்கள எதுவும் பேச முடியாது. அதுதான் இங்கே தேவன் இயேசு கிறிஸ்துவம் பண்ணுறாரு. அதிகமான அன்பை மக்களத்தில் வச்சதுனால பிதா அவங்கள தண்டிச்சிடக்கூடாது, பிதா அவங்களை எதுவும் பண்ணிடக்கூடாதுன்னு சொல்லி தான் அவங்க என்ன பண்ணுறாருன்னா, பிதாவே இவர்களை மன்னிய என்று சொல்லி மன்னிக்க தகுந்ததா அன்பு அவர் இடத்துல பண்ணுவதை நம்ம அதிகமாக பார்க்கிறோம். அது மாத்திரம் இல்லை, அவர் அந்த அன்பின் நிமித்தமாக தான் என்னது கடவுளாக இருந்தவர் அடிமையின் மனுஷ ரூபம் எடுத்து தம்மை வெறுமையாக்கி என்ன பண்ணாராம், சிலுவையில் அவர் நமக்காய் பாடுபட்டு நமக்காய் அவர் சிலுவையில் ஒப்பு கொடுத்தாரு. மரண வரையிலும் அந்த சிலுவையில் அவர் தொங்கினதை நம்ம பார்க்கிறோம். அதனால தான் இயேசு கிறிஸ்து அன்பு எப்பவுமே என்னது மாறாத அன்பு. அவருடைய அன்பை போல இந்த உலகத்தில் யாராலையும் நம்ம மீது அன்பு வைக்க முடியாது. இந்த உலகத்தின் அன்பெல்லாம் என்னது வேஷம் உள்ளது, அன்பு தனிந்து போகும். இது கடைசி காலம் இருக்கிறபடியால் அன்பு என்ன பண்ணுமா, தனிந்து போகும். ஆனால் தேவன்
நம்முடைய சிலுவை பரிந்து என்ன பண்ணாரா நம்பி அவரு அதிகமாய் அன்பு வைத்தார் சொல்லி இந்த இடத்துல நம்ம பார்க்கிறோம். அவர் சும்மா யார் மேலேயும் வந்து சாதாரணமாக அவர் அன்பு வைக்கல, அவர் முழு மனசோட. சில பேர் என்னது அன்பு வந்து நடிப்புக்காக பண்ணுவாங்க. ஏதாவது வேணும்னா அன்பு இருக்கிற மாதிரி நடிப்பாங்க, நம்மக்கிட்ட ஏதாவது தேவைன்னா அன்பாக இருக்கிறது போல் நம்மக்கிட்ட பேசுவாங்க, வருவாங்க, போவாங்க. ஆனால் இயேசு கிறிஸ்து அப்படி இல்லை. எல்லாரையும் ஒரு இடத்துல கூட அவர் யாரையும் கோமா திட்டல, யாரையும் எதுவுமே கோமா கடிந்து கொள்ள. அவரை கோமா திட்டினவங்களே, அவரை ஏதாவது சொன்னவங்கள கூட அவர் என்ன பண்ணாரு, அன்பால நேசித்தாரு. எல்லாமே அன்பு தான் அவர் சொல்றாரு. அதே போல நம்ம நியாய பிரமாணத்தின்படி பார்த்தா கூட என்ன சொல்றாரு, அன்பை தான் சொல்றாரு. உன்னை போல பிறனை நேசிக்க சொல்லி நம்மளையும் நேசிக்க சொல்றாரு. அவரும் நம்ம மேல நேசிக்கிறாரு. ஒரு காலத்துல இந்த சிலுவை மரணம் என்பது எப்படி இருந்ததுன்னா கொடிய சின்னமாய் இருந்துச்சான். இப்போ நீங்க பார்த்தீங்கன்னா அது அன்பின் சின்னமாய் மாறிவிட்டது. யாராலனா இயேசு கிறிஸ்து மூலமாய் தான் அது மாறிடுச்சு. அது மாத்திரம் இந்த உலகத்துல இருக்கும் போது அவருக்கு அன்பா இருந்த ஒரு சீஷன் இருந்தார். யாருன்னா அவர் யோவான். அந்த சீஷன் மேல இயேசு கிறிஸ்துவும் அதிக அன்பு வச்சிருந்தாரு. அதே போல அந்த யோவான இயேசு கிறிஸ்து மேல அதிகமான அன்பு வைத்திருந்தாரு. அதனால தான் சிலுவையில அவர் தொங்கி கொண்டு அவ்வளோ கஷ்டப்பாடு அனுபவித்து கொண்டிருக்கும் போது கூட தன் தாயை யாரத்துல விட்டு போவது என்று யோசித்து கொண்டிருக்கும் போது அவருக்கு ஞாபகம் வந்தது அந்த அன்பான சீஷன் தான். ஏன்னா நம்மளை போல அவரும் என்ன பண்ணுவாரு, தன்னுடைய தாயை நன்றாய் பார்த்து கொள்வார்ன்ற ஒரு அவருக்குள்ள ஒரு எண்ணம் இருந்தது. ஏன்னா நான் எப்படி என் நேசிக்கிறேனோ அதே போலதான் அவனும் இந்த தாயை நேசிப்பாரு. கடைசி வரைக்கும் அந்த தாயை என்ன பண்ணுவாரு, நன்றாய் பார்த்து கொள்வாருன்னு சொல்லி அவரு அந்த தன்னுடைய தாயை யார்கிட்ட ஒப்படைக்கிறாரு, தன்னுடைய அன்பா இருந்த அதிலே போட்டிருக்கோம், தன் அன்பா இருந்த சீஷனத்துல அவரு ஒப்பு கொடுத்துட்டு போறதை நம்ம பார்க்கிறோம். அவர் கடைசி வரைக்கும் சிலுவையில அரைஞ்சி அவரு மேல போற வரைக்குமே அவர் எப்படி இருந்தாருன்னா அன்புள்ளவராய் தான் இருந்தாரு. அன்பையும் சிலுவையும் இப்போ நம்ம சொன்ன மாதிரி பிரித்தே பார்க்க முடியாது. ஏன்னா யாராலையும் எந்த கடவுளாலையும் என்ன பண்ண முடியாதான், சிலுவை இந்த மாதிரி ஒருத்தருக்காய் சாதாரண மக்களுக்காய் தன்னுடைய ஜீவனை கொடுக்க முடியாது, ரத்தத்தை சிந்த முடியாது, சிலுவையில் அவ்வளோ பாடுகளை பட முடியாது. அவர் பட்ட பாடுகள் கொஞ்சம் நஞ்சம் அல்ல. நம்ம பார்த்தோம்னா ஆணிகள் கடாவப்பட்ட கைகள், ஆணிகள் கடாவப்பட்ட கால்கள், தலையில முள்முடி. அவரை பார்க்கும் போதே எப்படின்னு தான் அவர் வந்து அகோரமா இருந்தார். ஆனா அவர் அவ்வளோ அழகுள்ளவர். ஆனா அந்த சிலுவையில் நீங்க பார்த்தீங்கன்னா அவ்வளோ படிக்கப்படுறதுனால உடலெங்கும் ரத்தம், சதெல்லாம் பிஞ்சி தொங்குதான் அவருடைய சதைகள். அவ்வளோ அந்த நேரத்துல கூட அவரு யாரையும் கடிந்து கொள்ள. நம்மளா இருந்தா என்ன பண்ணுவோம், என்னை இப்படி பண்ணானே, இவனை யாராவது ஏதாவது பண்ணா நல்லா இருக்குமே யோசிப்போம். ஆனா அந்த நேரத்துல அவரு எல்லார் மீது அன்பு வைத்தார், யாரையும் அவரு கடிந்தே கொள்ள. அதே போல நீங்க பாத்தீங்கன்னா அந்த கள்ளன் ஒருத்தன் அரைஞ்சிருக்கிறாங்க, ஃபர்ஸ்ட் அவங்க நிந்திக்கிறாங்க அவரை. அப்ப கூட அந்த கல்லனை குறித்து அவரு எதுவுமே சொல்ல, 2 கல்லர்கள் அரைஞ்சிருக்கும் போது. ஆனா ஒரு கல்லன் மட்டும் இவருடைய செயலை பார்க்கறான், அன்பின் செயலை பார்க்கறான், இவர் எல்லாரையும் மன்னிக்கிறத பார்க்கறான். அவருக்குள்ள இருக்கிற அன்பு அவனை ஊடுருவி செல்லுது. அதை பார்த்ததும் இவனுக்கு உடனே அவன் என்ன பண்றான், இவர் வந்து அன்பானவர், இவர் ஏதாவது தவறே செய்யல, ஆனா நம்ம தான் செய்த தவறுக்கு தண்டனை அனுபவிக்கிறோம், இவர் வந்து சாதாரணமா என்னது எதுவுமே தப்பு பண்ணாது, இவருக்கு தண்டனை கொடுத்து விட்டாங்களேன்னு சொல்லித்தான் அவருக்கு அந்த இடத்துல என்ன பண்றான், இன்றைக்கு வரும்போது உடைய ராஜ்யத்துல அடியேனை நினைத்து கொள்ளுங்க சுவாமின்னு சொல்லி கேட்குறான். அவர் உடனே அவனுக்கு என்ன சொல்ல, பரதேசம் தராரு. ஏன்னா அவன் அவ்வளோ அன்புள்ளவனா, அவர் அவ்வளோ அன்புள்ளவனா இருந்ததுனால தான் அவனுக்கு பரதேசியை கொடுத்தாரு. நம்மளா இருந்தா என்ன சொல்ல, ஐயோ இவன் கள்ளன், இவன் ஒரு திருடன், இவனுக்கு எப்படி நம்ம பரலோக ராஜ்யத்தை கொடுக்க முடியும், பரதேசு கொடுக்க முடியும்னு சொல்லி நம்ம யோசிச்சிருப்போம். ஆனா அவருக்குள்ள அப்படிப்பட்ட வேற்றுமெல்லாம் கிடையாது. யாரெல்லாம் அவர் இடத்துல வராங்களோ, யாரெல்லாம் அவர் இடத்துல போறாங்களோ எல்லாரையும் அவரு நேசிக்கிறாரு. அவர் பாவிகளை தள்ளாத தேவன் நம்ம வேதத்துல பார்க்கிறோம். யாரெல்லாம் அவர்கிட்ட போனாங்களோ அவங்களுக்கெல்லாம் இந்த உலகத்துல இருக்கிற வரைக்கும் என்ன பண்ணாராம், சுகத்தை கொடுத்தாரு, அவரு மீட்பை கொடுத்தார், ரட்சிப்பை கொடுத்தார். கடைசியா அந்த அன்பின் மூலமாய் தான் அந்த சிலுவை பாடுகளை அவர் ஏற்று நமக்காய் ரத்தத்தை சிந்தி நமக்கு என்ன விலையேறப்பட்ட அந்த இடத்துல ரட்சிப்பை கொடுத்ததை நம்ம பார்க்கிறோம். அந்த ரட்சிப்பு இல்லைன்னா இந்த நாள்ல
யாருமே இப்போ தேவனை ஆராதிக்க முடியாது, விடுதலையோடு தேவனோட உறவாட முடியாது, ஈஸியாக நம்மளால் ஜெபிக்க முடியாது. அந்த அன்பின் பிரமாணம் தான் இந்த நாளில் நம்மளை தாங்குகிறது, ஏந்துகிறது. நம்மளை பல நாள் நம்மளும் இந்த நாளில் அந்த அன்பின் பிரமாணத்தின் மூலமாக தான் என்ன பண்ணியிருக்கிறாரு, அபிஷேகத்தை கொடுத்துட்டு போயிருக்கிறாரு. ஆவியானவரை நமக்காக அவர் விட்டு சென்றிருக்கிறாரு. அவருக்கு எவ்வளோ அன்பு பார். நான் போனேன்னா கூட என்ன பண்ணுவேன், உங்களை தடுத்து விட மாட்டேன். அந்த அன்பு இல்லைன்னா சொல்லுவாங்களா, நான் போகிறேன்ப்பா, நீ எப்படியாவது இருங்கப்பா, நான் என் பிதானத்தில் போகிறேன், நீங்கள் எப்படியாவது இருங்க அப்படின்னு சொல்லியிருப்பார். ஆனால் அந்த இடத்துல என்ன சொல்கிறாரு யோவானில் நீங்கள் பார்த்தீங்கன்னா, நான் போனாலும் உங்கள் கூட என்றென்றைக்கு இருக்கக்கூடிய தேற்ற வாழ்ன உங்ககிட்ட நான் விட்டு போகிறேன். எதுக்காக ஒரு சொல்ல, நம்ம மேலே வைத்த அன்பினால் நம்மளை தனியாக விட முடியாது. என் பிள்ளைங்க எப்படி இருப்பாங்க நான் இந்த உலகத்தை விட்டு போனான்னு சொல்லி அவர் என்ன யோசிக்கிறாரு, ஒரு தேற்ற வாழ்னவங்களுக்காக நான் வைத்து போகிறேன். அவர் என்ன பண்ணுவார், என்னை போலவே உங்கள் கூட இருப்பார், என்னை போலவே உங்களுக்கு எல்லாவற்றையும் நடத்துவார். அவர் இருந்தால் உங்களுக்கு எந்த விதமான கஷ்டமும் இருக்காது, உங்களை சகல சத்தியத்திற்குள்ளே நடத்துவார். அவர் உங்களுக்கு போதிப்பார். எப்படி நான் இப்போ போதிக்கிறேனோ அதை போதித்து உங்களை வழி நடத்துவார். இதற்கு காரணம் என்ன, ஒரே காரணம், தேவன் நம்மேல் வைத்த அன்பை விளங்க பண்ணுறது அந்த இடத்துல. அதனால்தான் யாருமே எந்த தெய்வமோ நம்ம இயேசு கிறிஸ்துவை போல நமக்காகவோ இல்லை மக்களுக்காகவோ ரத்தம் சிந்தின தெய்வம் எந்த தெய்வமே இல்லை. கிறிஸ்து மாத்திரம்தான் நம்மேல் வைத்த அன்பின் நிமித்தமாய் சிலுவையில் அடிக்கப்பட்டு ரத்தம் சிந்தி நமக்காய் கல்வாரியிலே அந்த 3 மணி நேரம் வேதனையோடு தங்கி ஒவ்வொருத்தருக்கும் அவர் பேசுகிறார். அந்த ஒவ்வொரு வார்த்தையும் அவர் பேசும்போதும் அவருக்குள்ளே எவ்வளோ வேதனை இருக்குன்னா, வேதனை மத்தியிலையும் அவர் அன்பாய் தான் எல்லா வார்த்தையும் உச்சரிக்கிறார். ஒரு இடத்துலையும் யாரையும் அவர் கடிந்து பேசல. அந்த சிலுவையில் அவர் தொங்கி கொண்டு இருக்கும்போது கூட அவரை நிந்திக்கிறாங்க, அவரை தூஷிக்கிறாங்க. அப்போ கூட ஒருத்தரையும் அவர் என்ன பண்ணலையா, ஒரு வார்த்தையும் சொல்ல, கடிந்து கொள்ள. அவர் எல்லாவற்றையும் அன்பாக தான் நோக்கிறார். அப்படி நிந்திக்கிறவர்களுக்கும் அப்படி அவரை தூஷிக்கிறவர்களுக்கும் அவர் ஜபந்தான் பண்ணி கொண்டிருக்கிறார். ஏன்னா பிதா யாரையும் உங்களை தண்டிச்சிடக்கூடாது. அது எதுக்காகனா அவருடைய அன்பின் பிரமாணத்தை அந்த இடத்துல காட்டுது. இந்த நாளில் நம்ம இந்த சிலுவை தியானத்தை தியானித்து கொண்டே தான் வரோம். இந்த மாதம் ஃபுல்லாக நம்ம அந்த தியானிக்க தான் போகிறோம். இனி அடுத்த வாரம் பரிசுத்த வாரம் வரப்போகிறது. அப்புறம் குட் ஃப்ரைடே அன்னைக்கு நம்ம அந்த 7 வார்த்தையும் ஒரு சிலுவை தொங்கி மொழிந்த 7 வார்த்தைகள் நம்ம தியானிக்க இருக்கிறோம். இந்த நாளில் இந்த சிலுவை எப்படிப்பட்ட சிலுவை, அந்த சிலுவையின் மூலமாய் நாம் கற்றுக்கொண்ட பாடம் என்ன நம்ம ஒருவரும் அறிந்திருக்கிறோம். நீங்கள் பார்த்தீங்கன்னா எல்லாம் யூத்து, சின்ன பிள்ளைங்க. ஏன்னா இந்த காலத்தில் தேவன் விரும்புவதே யாரன்னா சின்ன பிள்ளைகளை தான். ஏன்னா வாலிப வயதில் உன் சிருஷ்டிகிறேன் என்று சொல்லி தான் வேதத்தில் போட்டுக்குது. நிறைய இதனால அறுப்பு மிகுதி வேலையாட்களோ குறைவு என்று சொல்லப்பட்ட போல நிறைய கள்ள தீர்க்கதரிசியோ கள்ள ஊழியக்காரர்கள் இந்த நாளில் எழும்பியிருக்கிறார். அவருக்காக உண்மையும் உத்தமமாய் ஊழியம் செய்ய ஊழியக்காரில் தேவன் இந்த நாளில் தேடிக்கொண்டிருக்கிறார். நம்ம இயேசு கிறிஸ்து மேலே அன்பு வைக்கலனா, அவர் மீது பாசம் வைக்கலனா நம்மளால் அவருக்கு ஏற்றபடி ஊழியம் செய்ய முடியாது. ஏன்னா நம்ம ஒவ்வொரு நாளும் நமக்காய் அவர் சிந்தின ரத்தத்தை சிலுவையில் நம்ம நினைத்து பார்க்கணும், தியானித்து பார்க்கணும். அவர் நம்ம மேலே எப்படி அன்பு வைத்தார்னு சொல்லி நம்ம ஒவ்வொரு நாளும் தியானிக்கும் போது நமக்கு அவர் மேலே ஒரு அன்பு வரும். அந்த அன்பின் நிமித்தமாய் நீங்கள் என்ன பண்ணுவீங்க, எதிர்காலத்தில் ஒரு ஊழியக்காரலாய் மாற முடியும். ஏன்னா இந்த சிலுவை தான் நம்ம ஒவ்வொரு மாற்றக்கூடிய ஒரு சின்னமாக இருக்கிறது. எந்த கடவுளும் செய்ய முடியாத ஒரு காரியத்தை தேவன் இயேசு கிறிஸ்துவானவர் நம் மீது வைத்த அன்பின் நிமித்தமாய் பரலோகத்திலிருந்து அவர் நமக்காகவே இறங்கி வந்து நம்மை போலவே மனிதனாக இருந்து நம்மை போலவே எல்லா துக்கம், துன்பம், பசி எல்லாவற்றையும் அவர் அறிந்திருந்தோம் நமக்காய் நம்ம மேல் வைத்த அன்பின் நிமித்தமாய் நம்மளை பிதாவோடு இணைக்கும் நோக்கத்தின் நிமித்தமாய் அவர் சிலுவையில் தொங்கி எல்லா கடைசி சொட்டு ரத்தம் வரைக்கும் அவர் சிந்தி நமக்காக இந்த ரட்சிப்பை, விலை மதிமிக்க ரட்சிப்பை நம்மக்கிட்ட கொடுத்துருக்கிறார். இந்த ரட்சிப்பை நம்ம என்ன பண்ணக்கூடாதான், எழுந்து போகக்கூடாது. இந்த சிலுவையும் நம்ம அன்பையும் குறித்து தியானிக்கும் போது நமக்கு 3ஆவதாய் வர வேண்டியது ரட்சிப்பு. அந்த ரட்சிப்பில் நம்ம நிலைத்து இருக்கணும். நீங்கள் வாலிப பிள்ளைகள், உங்களுக்கு நிறைய டிஸ்ட்ராக்ஷன் வரும் இந்த காலத்தில். ஆனால் அந்த டிஸ்ட்ராக்ஷன் இல்லாதபடி நீங்கள் என்ன பண்ணணும்னா இந்த சிலுவை குறித்தும்
இயேசு கிறிஸ்துவை குறித்தும் அவருடைய அன்பை குறித்தும் அதிகமாய் தியானிக்கும் போது நீங்கள் என்ன பண்ணுவீங்க? மற்றவர்களுக்கு ஒரு சாட்சி உள்ள வாழ்க்கை வாழ்வீங்க. இயேசு கிறிஸ்து அதை தான் சொல்லிட்டு போனார். நீங்கள் என்ன பண்ணுங்க, கடைசியில் இந்த சுவிசேஷத்தை எல்லாருக்கும் அறிவிங்க, எல்லாரையும் சீஷர் ஆக்குங்கன்னு சொன்னார். அது இந்த காலத்தில் வாலிப பிள்ளைகளாகிய உங்கள் கையில் தேவன் கொடுத்துருக்கிறார். அதை நீங்கள் அலட்சியம் பண்ணக்கூடாது. எல்லாருக்காகவும் நீங்கள் ஜெபிக்கணும். எல்லாருக்காகவும் என்ன பண்ணணும்? நீங்கள் அவருக்காய் திறப்பில் நிற்கணும். நீங்கள் இந்த நாளில் ஜெபிக்கிற பிள்ளைகளாய், துதிக்கிற பிள்ளைகளாய், அதிகமாய் வேதத்தை தியானிக்கக்கூடிய பிள்ளைகளாய் நீங்கள் மாறும்போது கர்த்தர் என்ன பண்ணுவார்? உங்களை அதிகமாக ஆசீர்வதிப்பார். உங்கள் வாலிப வயதில் உங்களை அதிகமாய் அவருடைய ஊழியத்தில் உங்களை பயன்படுத்துவார் என்பதில் எந்த விதமான சந்தேகம் இல்லை. கர்த்தர் தாம் இந்த வார்த்தையில் ஆசீர்வதிப்பாராக. நாம் ஜெபிப்போம். ஸ்தோத்திரம் தகப்பனே, துதிக்கிறோம் அப்பா. துதியின் மத்தியில் வாசம் செய்கிற தகப்பனே, மறுபடியும் உங்களை பாத்தில் வர கொடுத்த கிருபைக்காய் ஸ்தோத்தரிக்கிறோம். இப்போது கூட சுவாமி, நாங்கள் கேட்ட சத்தியத்தை அப்பா நீர் ஆசீர்வதித்து உங்களுடைய சிலுவையும் உங்களுடைய அன்பை குறித்து நாங்கள் தியானித்தோம் தகப்பனே. நீர் எங்கள் மேல் வைத்த அன்பு அளவிட முடியாதது அப்பா. உம்மை போல எங்கள் மீது யாருமே அன்பு வைக்க முடியாது தகப்பனே. உம்மை போல யாருமே எங்களுக்காய் சிலுவையில் அப்பா பாடுபட முடியாது. உம்மை போல யாருமே சுவாமி எங்களுக்காய் அடிக்கப்பட முடியாது, ரத்தத்தை சிந்த முடியாது அப்பா. உடைய விலையேற பெற்ற ரத்தத்தை சிந்தி இந்த நாளில் எங்கள் ஒவ்வொரு ரட்சித்து சுவாமி உடைய பிள்ளைகளாய் மாற்றி இருக்கிறீர் சுவாமி அப்பா. அந்த சந்தோஷத்துக்காய், அந்த தருணத்துக்காய் எமக்கு நன்றி செலுத்துகிறோம் சுவாமி. இந்த வார்த்தையை கேட்ட ஒவ்வொரு பிள்ளைகளுக்காய் இந்த கட்டில் வருகிறோம். இதில் இணைந்திருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளை தனித்தனியாய் பேராய் நீர் ஆசீர்வதிங்க. பிள்ளைகள் எந்த நோக்கத்தோடு இந்த ஆன்லைன் கூகுள் மீட்டில் கலந்து உடைய வார்த்தையை கேட்டார் என்பதை தகப்பனே நீர் ஒருவர் மாத்திரம் அறிவீர். நாங்கள் அப்பா அவள் உள்ளத்தை நீர் பார்க்கிறீர் அப்பா. எந்த நோக்கத்தோடு இதை அவர்கள் கலந்து கொண்டாரோ அந்த நோக்கத்தை பிள்ளைகள் வாழ்க்கையில் நிறைவேறுங்க அப்பா. எல்லா ஆசீர்வாதமும் நன்மையும் பிள்ளைகளுக்கு நீர் தருவீராக சுவாமி அப்பா. அவள் ஒவ்வொருவரையும் நீர் எதிர்காலத்தில் எடுத்து பயன்படுத்துவீராக. பிள்ளைகளை உயர்த்துங்க, மேன்மைப்படுத்துங்க. துதிகன மகிமை யாமக்கு செலுத்துறேன் மீட்டு நல்ல பிதாவே, ஆமென். நாம் சேர்ந்து சொல்லுவோம். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழுமே அவருடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, அவர் செய்த சகல உபகாரம் மறவாதே. ஆமென், ஆமென்.